வெங்கடேச பண்ணையார் உயிரோடு இருக்கும்போது ஒரு ஜூனியர் விடனில் ஒரு செய்தியை வந்து கேட்குறாங்க, ஒரு கேள்வியாக வெங்கடேச பண்ணையார்கிட்ட. என்னங்க உங்களுக்கும் பசுபதி பாண்டியனுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னா, எனக்கும் அவருக்கு வந்து நீண்ட நாள் பிரச்சனை. ஆனால் கட்டாயமாக என் கையால் ஓட ஓட விரட்டி பசுபதி பாண்டியனை நான் தான் கொல்லுவேன் அப்படிங்கிறது மாதிரி ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்காப்ப. என்னங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க? ஆமாங்க, நான் உண்மையத்தான் சொல்கிறேன் அப்படின்னு. அதுக்கு இவர்கிட்ட அண்ணன் பசுபதி அண்ணன்ட்ட வந்து அதே கொஸ்டினை கேட்குறாங்க. என்னங்க இப்போ உங்கள் வெங்கடேஸ்வர் பண்ணையார் வந்து உங்களை ஓட ஓட விரட்டி கொல்லுவேன்னு சொல்கிறாரு, அதுக்கு உங்கள் பதில் என்ன அப்படின்னு கேட்கும்போது அண்ணன் சொன்ன பதில், நபர்கள் இருக்கிறாங்கல்ல, இப்போ கொலை பண்ணவங்க, அதாவது ஆறுமுகசாமி அருளானந்தம்னு 2 பேர் முதல்ல வந்து சரண்ட் ஆகி உள்ளே வராங்க, மதுரை மத்திய சிறைக்கு வராங்க. அப்போ நான் இருக்கிற பிளாக்கு எதிர்த்த பிளாக்கில் தான் 6 செல்லுன்னு, அதில் தான் வந்து அவங்கள வைக்கிறாங்க. அவங்க வைக்கும்போது அப்புறம் நான் கூட ஓஸ் டீமை கூப்பிட்டு சொன்னேன், அண்ணே நானும் அமைப்பில் இருக்கேன், தலைவரை கொண்டுட்டு வந்து இங்கே எனக்கு முன்னாடி வைக்கிறாங்க, அவங்கள தூக்கி வேறு எங்கிட்டாவது ஒன்று ரிமாண்ட் சைடில் மாற்றுங்க, இல்லைன்னா வேறு ஜெயிலுக்காவது மாற்றி விடுங்க, எனக்கு அவங்கள பார்க்குறதுக்கு சங்கடமாக இருக்குது. இதுக்கு இடையில் அவங்களுக்கு மனு வருது, அதாவது வைக்கல் மனு வருது, எனக்கும் வைக்கல் மனு வருது. இவங்களுக்கு மனு வந்து அவங்க வைக்கல்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, சொன்னாலும் சரிப்பா மினிஸ்டருக்கு வேணால் ஃபோன் பண்ணுப்பா அப்படின்றாரு. அப்போ நான் சூப்பா தங்கவேலன்னு சொல்லிட்டு இங்கே பரமக்குடி தான் அவங்க வந்து மினிஸ்டராக இருக்காங்க. அப்போ அவர்கிட்ட நான் தான் ஃபோன் போட்டு, ஐயா அந்த மாதிரிங்கய்யா அண்ணன் பசுபதி அண்ணன் வந்து உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்கன்ட்டு நான் ஃபோன் போட்டு கொடுத்தேன். அப்போ பேசுனாங்க, அண்ணனும் மினிஸ்டரும் பேசுனாங்க. பேசிவிட்டு நான் 1 ஹவரில் உங்கள்கிட்ட தகவல் சொல்கிறேன் அப்படின்ட்டு தலைவர்கிட்ட மினிஸ்டர் சொல்கிறாரு. கரெக்டாக 1 ஹவர் தகவல் வருது. என் ஃபோனில் வந்து பேசுகிறேன், என்கிட்டே பேசுகிறார் மறுபடியும் மினிஸ்டர் என்கிட்ட தான் கூப்பிட்டு, தம்பி இருக்கிறாரா அப்படின்னு கேட்குறாரு. அண்ணே வணக்கம்ண்ணே. பசுபதி பாண்டியனை கூட நீங்கள் பழகிருக்கீங்க. இப்போ அவர் கூட எப்படி பழகுனா, அவர் எப்படி பழகுவார், கூட என்னென்ன பண்ணியிருக்காரு, அவருடைய இறப்பு எப்படி நடந்தது, அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் நடந்தது. சரிண்ணா. அண்ணன் வந்து மிகப்பெரிய ஒரு மாவீரன், அதாவது மரணத்தை வென்ற மாவீரன் தான் அண்ணனை வந்து நாங்கள் கூப்பிடுவோம், அழைப்போம். நாங்கள் வால்போஸ்ட்டில் போடுறதும் மரணத்தை வென்ற மாவீரன் தான் போடுவோம். ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய போராட்டங்கள் வந்து இருந்தது. இப்போ நான் வந்து ஏற்கனவே தியாகி இமானுவேல் பேரவையில் வந்து பொறுப்பாளராக இருந்தேன். அதில் ஒரு சின்ன முரண்பாட்டில் வெளியில் வந்துட்டேன். அப்போ அண்ணன் வந்து எனக்கு வந்து, தம்பி நீ தாயா சரியான ஆள், நீ வந்து மாவட்ட செயலாளராக வந்து ராமநாதபுரம் மாவட்ட செயலாளராக இருங்க அப்படிங்கிற மாதிரி அழைப்பு விடுறாரு. அப்புறம் இருக்கட்டும்னே கொஞ்ச நாளைக்கு தொழிலை கவனம் செலுத்துகிறேனே, இல்லைப்பா நீ பார்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு நான் ராமநாதபுரம் மாவட்ட செயலாளராக என்னை வந்து 2005 வந்து என்னை தேர்வு பண்ணுறாரு. அப்போ ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் பணி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ இடையில என்னென்னா, இப்போ 2006 வந்து மிகப்பெரிய ஒரு தியாகி இமானுவேல் சேகரன், ஐயா போராளி இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு வந்து 50வது நினைவு நாள் அனுசரித்தோம். அதுக்கு அண்ணனை நான் வந்து இங்கே கூப்பிட்டு வரலான்ட்டு இது பண்ணியிருந்தோம். அப்போ நான் கூப்பிட்டு வந்து 3 நாளைக்கு முன்னாடியே அண்ணனை வந்து இங்கே கூப்பிட்டு வந்து ஒரு வீட்டில், தாசில்தார் நமக்கு வேண்டிய அண்ணன் தான், அவங்க வீட்டில் வந்து தங்க வச்சுருந்தோம், ஓட்டப்பாலத்தில் இருக்கிற பரமக்குடியில். அவங்க வீட்டில் தங்க வச்சுருந்து இருக்கிற கிராமங்கள் ஃபுல்லாக எல்லா கிராமங்கள் பூரா சுற்றி கொடியேற்றி ஊராக போயிட்டு பிரச்சாரம் பண்ணோம் 50வது நினைவு நாள் ஒட்டி. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஊரில், அந்த வீரம்பல்ன்ற ஊரில் இரவில் தங்கியிருந்தோம். அப்போ வந்து அண்ணன்ட்ட நான் சொன்னேன், அண்ணே இந்த மாதிரி மற்ற குறுப்பு செயலுக்கெல்லாம் வந்து உள்ளூர் விடுமுறை, மற்ற இந்த ஒயின் ஷாப் இதெல்லாம் அடைக்கிறாங்க, ஐயா தியாகியார்களுக்கு வந்து இது வரைக்கும் அது மாதிரி பண்ணலை, நீங்கள் மினிஸ்டர்கிட்ட பேசுங்கண்ணே, பேசிவிட்டு கலைஞர் தான் அப்போ வந்து தமிழக முதலமைச்சராக இருக்கிறாரு, அப்போ நீங்கள் நேரடியாக மினிஸ்டர்கிட்ட பேசி நீங்கள் இன்றைக்கி அறிவிக்க வைக்கணும்னே அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். சொன்னாலும் சரிப்பா மினிஸ்டருக்கு வேணால் ஃபோன் பண்ணுப்பா அப்படின்றாரு. அப்போ நான் சூப்பா தங்கவேலன்னு சொல்லிட்டு இங்கே பரமக்குடி தான் அவங்க வந்து மினிஸ்டராக இருக்காங்க. அப்போ அவர்கிட்ட நான் தான் ஃபோன் போட்டு, ஐயா அந்த மாதிரிங்கய்யா அண்ணன் பசுபதி அண்ணன் வந்து உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்கன்ட்டு நான் ஃபோன் போட்டு கொடுத்தேன். அப்போ பேசுனாங்க, அண்ணனும் மினிஸ்டரும் பேசுனாங்க. பேசிவிட்டு நான் 1 ஹவரில் உங்கள்கிட்ட தகவல் சொல்கிறேன் அப்படின்ட்டு தலைவர்கிட்ட மினிஸ்டர் சொல்கிறாரு. கரெக்டாக 1 ஹவர் தகவல் வருது. என் ஃபோனில் வந்து பேசுகிறேன், என்கிட்டே பேசுகிறார் மறுபடியும் மினிஸ்டர் என்கிட்ட தான் கூப்பிட்டு, தம்பி இருக்கிறாரா அப்படின்னு கேட்குறாரு. இந்தாங்க இருக்கிறாருங்க அப்படின்ட்டு அண்ணன்ட்ட கொடுக்குறேன். கொடுத்தோடனே சொல்கிறாரு, நான் தலைவர்கிட்ட பேசிட்டேன், இன்றைக்கே வந்து மாலை மலர் செய்தியில் வந்து தலைவர் அறிவிச்சிருவார்,
நீங்கள் ஓப்பனாக நீங்கள் உங்கள் சமுதாயத்தில் சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் உடனே அதுக்கு முதல்வருக்கு நன்றி தெரிவித்து ஒரு வால் போஸ்ட்டு போடுறோம். அதாவது உள்ளூர் விடுமுறை அன்ட்டு வந்து ஒயின் ஷாப்லாம் வந்து நாளைக்கு வந்து அதாவது 10ஆம் தேதி இது நடக்குது, 11 வந்து விடுமுறைன்னு அறிவிச்சுறாங்க. இது வந்து இந்த சிறப்புக்கு வந்து அண்ணன் பசுபதி பாண்டியன் அண்ணன் தான் வந்து இதுக்கு முதல் காரணம். அதுக்கடுத்து மறுபடியும் அதை தொடர்ந்து அப்படியே விடுமுறை இருந்துக்கிட்டே இருக்குது. இது ஒரு பணி. அதுக்கடுத்து நீங்கள் 2வது கேள்வி என்னென்னா, அவரை எப்படி இது பண்ணுறோன்னு கேட்குறீங்க. இது வந்து நான் அப்போ வந்து சிறையில் இருந்தேன். அண்ணனை வந்து மர்டர் பண்ணும்போது நான் அதுக்கடையில் எனக்கு இந்த ஒரு மர்டரில் நான் தண்டனை பெற்று உள்ளே போயிட்டேன். அதுக்கடுத்து வேற ஒரு மாவட்ட செயலாளர் போட்டாங்க. அப்போ நான் சிறையில் இருக்கும்போது தான் 2012 இது நடக்குது, இந்த சம்பவம். அப்போது நான் கேள்விப்பட்டது ஒரு விஷயம், அவங்க பத்திரிக்கையில் வந்ததெல்லாம் விட்டுட்டு அந்த நபர்கள் இருக்கிறாங்கள்ல, இப்போ கொலை பண்ணவங்க, அதாவது ஆறுமுகசாமி, அருளானந்தம்னு 2 பேர் முதல்ல வந்து சரண்ட் ஆகி உள்ளே வராங்க, மதுரை மத்திய சிறைக்கு வராங்க. அப்போ நான் இருக்கிற பிளாக்கு எதிர்த்த பிளாக்கில் தான் 6 செல்லுன்னு அதில் தான் வந்து அவங்கள வைக்கிறாங்க. அவங்க வைக்கும்போது அப்புறம் நான் கூட ஓசி டீமை கூப்பிட்டு சொன்னேன், அண்ணே நானும் அமைப்பில் இருக்கேன், தலைவரை கொண்டுட்டு வந்து இங்கே எனக்கு முன்னாடி வைக்கிறாங்க, அவங்கள தூக்கி வேறு எங்கிட்டாவது ஒன்று ரிமாண்ட் சைடில் மாற்றுங்க, இல்லைன்னா வேறு ஜெயிலுக்காவது மாற்றி விடுங்க, எனக்கு அவங்கள பார்க்குறதுக்கு சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். உடனடியாக தகவலை கொடுத்து அவங்க வேறு ஜெயிலுக்கே மாற்றுறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு இடையில் அவங்களுக்கு மனு வருது, அதாவது வைக்கல் மனு வருது, எனக்கும் வைக்கல் மனு வருது. அப்போ எனக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வைக்கல் மனு வந்துடுவாங்க. ஒவ்வொரு நாளைக்கு வாரம் ஃபுல்லாக வருவாங்க. அழகுமணி ஹைகோர்ட் லாயர், அவங்களும் நானும் நல்ல நண்பர். அவங்க என்னை அடிக்கடி பார்க்க வருவாங்க. அவங்ககிட்ட தான் நான் பேசிகிட்ருக்கேன், அழகுமணி சார்கிட்ட பேசிகிட்ருக்கேன். இவங்களுக்கு மனு வந்து அவங்க வைக்கல்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த கொலை நடந்தது எப்படி அப்படிங்கிறத அவங்க வாக்குமூலமாக வைக்கல்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து அந்த நிர்மலா ஒருத்தரை கூட இப்போ மர்டர் பண்ணாங்க. அந்த நிர்மலா மூலியமாக தான் நாங்கள் வந்து பண்ணோம். அவள்கிட்ட ஃபோன் பண்ணோம், அவன் தான் பேசுகிறாங்க. அவள்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னோம், அவன் உள்ளே இருக்கான், அண்ணனையே வந்து அவன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நான் அதில் ஒன்றும் பண்ண முடியாது, நான் ஒரு தண்டனை சிறைப்பட்டு உள்ளே இருக்கேன். கடுமையாக சொல்கிறாங்க, இந்த மாதிரி உள்ளே இருந்துட்டு வரமாட்டான், உடனே வெளியே அனுப்பு, ஃபோன் பண்ணி டவர் கிடைக்கலன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லி பேசி அண்ணன் வந்து அப்படியே ஃபோன் பண்ணிக்கிட்டே அவங்ககிட்ட பேசிட்டு அப்படியே வெளியே வந்திருக்கிறோம். வரவும் இவங்க தான் அந்த ஆறுமுகசாமி தான் வந்து அண்ணே உட்காருங்கண்ணேன்னு சேரை போட்டு உட்கார வச்சுருக்காப்புல. உட்கார்ந்த உடனே பின்னாடி இருந்துட்டு முதுகில் தான், அதாவது முதுகு பின்னாடி இருந்துட்டு இப்படி குத்துனதாக செய்தியில் சொல்லி காமிக்கிறாப்புல. அப்படித்தான் வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நானே என்னுடைய காதில் கேட்டது. அது நான் வந்து தண்டனைக்குள்ளே இருக்கேன், அவங்களும் தண்டனைக்குள்ளே மனுவில் இருக்காங்க. அப்போ இது செய்தியாக நான் கேட்டது. ஆனால் அது என்னென்னா துரோகம். ஒரு அந்த முத்துப்பாண்டின்னு அவனையும் கொண்டுட்டாங்க போல். அந்த முத்துப்பாண்டி மூலியமாக பேசி அடித்து, அதாவது உள்ளுக்குள்ளேயே ஆளை வச்சு, இப்போ எல்லா தலைவர்களுக்கு பின்னாடி ஒரு துரோகம் இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து அண்ணனை வந்து பழி தீர்த்துக்கிட்டாங்க. நேரடியாக இன்னொரு செய்தி கூட உங்கள்கிட்ட பதிவு பண்ண விரும்புகிறேன். வெங்கடேஸ்வர் பண்ணையார் உயிரோடு இருக்கும்போது ஒரு ஜூனியர் விடனில் ஒரு செய்தியை வந்து கேட்குறாங்க, ஒரு கேள்வியா வெங்கடேஸ்வர் பண்ணையார்கிட்ட, என்னங்க உங்களுக்கும் பசுபதி பாண்டியனுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னா, எனக்கும் அவருக்கு வந்து நீண்ட நாள் பிரச்சனை, ஆனால் கட்டாயமாக என் கையால் ஓட ஓட விரட்டி பசுபதி பாண்டியனை நான் தான் கொல்லுவேன் அப்படிங்கிறது மாதிரி ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்காப்ப. என்னங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க? ஆமாங்க நான் உண்மையத்தான் சொல்கிறேன் அப்படின்னு. அதுக்கு இவர்கிட்ட அண்ணன் பசுபதி அண்ணன்ட்ட வந்து அதே கொஸ்டினை கேட்குறாங்க, என்னங்க இப்போ உங்கள் வெங்கடேஸ்வர் பண்ணையார் வந்து உங்களை ஓட ஓட விரட்டி கொல்லுவேன்னு சொல்கிறாரு, அதுக்கு உங்கள் பதில் என்ன அப்படின்னு கேட்கும்போது அண்ணன் சொன்ன பதில், நான் அப்போ வந்து எங்கே இருக்கிறாருன்னா தூத்துக்குடியில் தான் இருந்தார், நான் தூத்துக்குடியில் இங்கே தான் நந்தவனப்பட்டியில் தான் இருக்கேன், ஓடி எங்கேயும் ஒளியலை. 2வது ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா அங்கே வால் போஸ்ட் அடித்து ஒட்டிட்டு அங்கே நான் போயிட்டு பேசிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் அப்படித்தான் போகிறேன் வர்றேன். ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண சொல்லு, இந்த இடத்துக்கு போகிறேன்னு, அவன் என்னையே கொள்கிறானா நான் அவனை கொள்கிறானான்னு பார்த்துக்குறோம்ன்ற செய்தியை இவர் பேட்டியில் சொல்லியிருந்தார். அந்த செய்தியை கூட நான் ரொம்ப நாள் வச்சுருந்தேன். இப்போ நான் உள்ளே போனதுக்கு முன்னாடி அந்த இது எங்கே போச்சுன்னு தெரியல. நானே அந்த பத்திரிக்கை செய்தியை வச்சுருந்தேன். இப்போ நான் வந்து தேடினேன், இல்லை.
அப்போ அந்த மாதிரிலாம் ஒரு வீரமான ஒரு மனுஷன் எங்கேயும் ஓடி ஒளியல. அதுக்கடுத்து திண்டுக்கல்லே தூத்துக்குடியிலே இருக்கக்கூடாது அப்படின்ற போலீஸ் நெருக்கடியில் தான் வந்து திண்டுக்கலுக்கு போனாங்க. வேறு ஊரை சூஸ் பண்ணாங்க, ராம்நாடை சூஸ் பண்ணாங்க, எதுவும் சரியில்லைன்ட்டு அப்புறம் திண்டுக்கலுக்கு போனாங்க. திண்டுக்கல்லையுமே 10 வருஷமாக அதே இடத்துல தான் இருந்தாங்க, எங்கேயும் ஒளியலை. இவங்கள மாதிரி எங்கேயும் போய் ஒளியலை, அதே இடத்துல இருந்தாங்க. துரோகத்தினால இறப்பு நடந்துச்சு. இப்படித்தான் அண்ணனுடைய இறப்பு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக நடந்துச்சு. இதுக்கு என்ன காரணம், ரெண்டாவது அவங்க வெங்கடேஸ்வர் பண்ணையாருக்கும் அண்ணன் பசுபதி பாண்டியனுக்கு நேரடி பகை இல்லை. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், மக்களும் புரிஞ்சுக்கிறேன்னா. அவங்களுக்கு பகை இல்லை. ஒரு கூலி உயர்வு கேட்குறாங்க, கூலி உயர்வில் கேட்டு பிரச்சனையாகுது. அதிலிருந்து 2 பேர் அண்ணன்ட்ட போகிறாங்க. அதுக்கு அடைக்கலம் கொடுத்ததுனால அப்போ பசுபதி பாண்டியன் சொல்லி தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு தப்பான ஒரு கணக்கில் தான் அவரை வந்து அதுக்குள்ளே கொண்டு வராங்க. ஆனால் நேரடியாக வந்து எந்த பிரச்சனையும் இவங்களுக்குள்ள அந்த நேரம் இல்லை. அப்புறம் இதுதான் யதார்த்தமான உண்மை. அதுக்கு பிறகு தான் சம்பவம் நடக்குது. அப்புறம் இவங்களை கொள்ள அவங்கள கொள்ள, அப்போ பசுபதி பாண்டியன் தான் ஆல் அவுட் பண்ணியிருப்பார் அப்படின்ட்டு அண்ணன் கூட இருக்கிற பயல்களை கொள்ள. அப்புறம் இப்படி பண்ணும்போது இவங்க பயலுக்கு போய் அவங்கள இப்படி நடந்து கிட்டத்தட்ட அங்கிட்டு 25க்கு மேலே, இங்கிட்டு 25க்கு மேலே இப்படியே தொடர்ந்துக்கிட்டு போயிட்டுருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் இனிமேல் தொடரக்கூடாதுங்கிறதா எங்களை மாதிரி நபர்களுக்கு வந்து நாங்கள் விரும்புகிறோம். இதோட முற்றுப்புள்ளியாக இருக்கணும். மீண்டும் மீண்டும் வந்து இரு சமூகத்துக்கான பிரச்சனையாக இது மாறிடக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக இருக்கோம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் சொல்ல பதிவு பண்ணிக்கிறேன். அண்ணனை வந்து இப்போ ஏற்கனவே தேதி சரியாக தெரியலை. அண்ணியை இது பண்ணும்போது மல்டர் அடிக்கும்போது வாய்தாக்கு போயிட்டு வர்றாங்க. அப்போ 2 புல்லட்டு முன்னாடி போகுது. இவங்க வந்து லாரியை குறுக்க போட்டு ஒரு சம்பவம் நடக்குது பாலத்தில். அந்த வண்டி வரும்போது லாரியை உள்ளே போட்டாங்க. ஏதோ ஒரு லாரி நிற்கிதுன்னு இவங்க அசால்ட்டாக இருந்துறாங்க. உடனே வெடிகுண்டு அடித்து இது பண்ணி பண்ணுறாங்க. அதில் அந்த பாலத்திலேருந்து அண்ணன் வந்து டைவ் அடித்து குதிக்கிறார். குதித்து தப்பிக்கணும் இல்லை, தப்பிச்சாதான் அடுத்த ஏதாவது நம்ம இது பண்ண முடியும், மக்களுக்கான செயலை செய்ய முடியும் மாதிரி குதிக்கிறாரு. இது லேடிஸ் தானே, பெண்ணை எதுவும் செய்ய மாட்டாங்க. நான் குறிக்கோள் வந்து நம்மளைத்தான் கொல்லணும்னு நினைப்பாங்க அப்படிங்கிற உள்நோக்கத்தில் தான் அவங்க குதிச்சு போகிறாங்க. இவங்களை வெட்டிடுவாங்கன்னு நினச்சிருந்தாருன்னா அவர் ஓடி இருக்க மாட்டார். இதுதான் அன்னைக்கு நடந்த விஷயம். நானும் கேட்டேன், ஏன்னா அண்ணியை தனிமையாக விட்டுட்டு போயிட்டீங்களே. இன்னொரு ஒரு அண்ணன்ட்ட கேட்டேன், இல்லைப்பா பொம்பளை வெட்ட மாட்டாங்கன்னு நினச்சிட்டோம்ப்பா, அதனால தான்ப்பா நான் நம்மளை குறிக்கோளாக தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த மாதிரி தான் நினச்சி அன்னைக்கு அதை வெடிகுண்டு அடித்து தப்பிச்சு வெளியே போனாங்க. அதுக்கடுத்து மறுபடியும் அண்ணியை வெட்டி போட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த வழக்கு இப்போ போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடியே இவங்க வீட்டில் அட்டாக் பண்ணி அண்ணனை வெட்டி சுட்டு அந்த மாதிரிலாம் இது பண்ணி ஃபுல்லாகவே காயம் இருக்கும். ஃபுல்லாக வயிறையெல்லாம் இப்போ ஓப்பன் பண்ணி சட்டையெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக அதுக்கு தான் வந்து மரணத்தை வென்ற மாவீரனோட அவருக்கு பட்டம் வந்துச்சு. அந்தளவுக்கு வந்து நிறைய சம்பவங்களை வந்து சந்தித்தவர். அதுக்கடுத்து அண்ணனை வெட்டிட்டாங்கன்ட்டு அப்புறம் பதில் சம்பவம் நிறையா நடந்துச்சு. அங்கிட்டு நடந்துச்சு, இங்கிட்டு நடந்துச்சு, இன்னும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ சமீபத்தில் வந்து தீபக் பாண்டியன் தம்பி தான், அவனை கொண்டுட்டாங்க. இப்படி ஒன்று அப்படியே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஆமாம், அதை ஒட்டி தானே அந்த தீபக்கு இப்போ திருநெல்வேலியில் ஒரு தம்பியை கொண்டாங்கல்ல, அதனுடைய தொடர்ச்சி தான் இது. அதனால் இன்னும் அது முற்றுப்புள்ளியாக வருமானன்றது தெரியல. ஆனால் வரணும், இது முற்றுப்புள்ளியாக இருக்கணும் அப்படிங்கிறது நான் யோசிக்கிறேன். இப்போ அண்ணன் பசுபதி அண்ணனை வந்து இப்போ என்னுடைய மகனுக்கு வந்து காதணி விழா வச்சுருந்தேன். அதற்கு அண்ணனத்தை வந்து தலைமை தாங்கி நடத்தி வைக்கிறதுக்காக சொல்லியிருந்தேன். அதுக்கு நான் பத்திரிக்கை வைக்கிறதுக்காக போயிருந்தேன். அப்போ நான் வந்து அண்ணன் ராஜ்குமார் அண்ணன்ட்ட தகவல் கேட்டேன், அண்ணன் வீட்டில் இருக்காங்களா அப்படின்னா. இருக்காங்கண்ணே அப்படின்னு சொன்னாங்க. அதோட அண்ணன்ட்ட தகவல் சொல்லாமல் நான் காரில் போனேன். போகும்போது கரெக்டாக 8 மணி இருக்கும், இரவு 8 மணி இருக்கும். அந்த 8 மணின்ற போது இரவு நேரத்தில் ரொம்ப பாதுகாப்பாக இருப்பாங்க. அப்போ நான் சொல்லாமல் போனது இதாக என்னவோ தெரில, டக்குன்னு காரு கிட்ட போனோடனே ஒரு 50 பேருக்கு அப்படியே சுற்றி அருவா கம்பு இதோட என்னை வந்து அட்டாக் பண்ணாங்க. அந்தளவுக்கு விழிப்புணர்வாக இருந்தாங்க, யாரோ வர்றாங்க அப்படின்ற மாதிரி. அப்புறம் என்னையை பார்த்தோன்னே, அண்ணனா நீங்களா, என்னண்ணே திடீர்னு? இல்லை, ராஜ்குமார் அண்ணன்ட்ட கேட்டேன், அண்ணன் இருக்கான்னு சொன்னாங்க, பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ நான் அப்போ வந்து இப்போ உள்ள மாதிரி அவருடைய வீடு வந்து காம்பவுண்ட் சுவர் இப்போ பெருசாக கட்டிட்டாங்க. அந்த நேரம் 2006 நான் சொல்கிறது. அப்போது சின்னதாக இருக்கும் காம்பவுண்ட் சுவர். டைவ் அடித்து குதிக்கிறாங்க அண்ணன்.
இப்போ என்ன குதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா கடைசியில் நான் உள்ளே போய் உட்காந்துட்டு இருக்கேன். அண்ணன் வெளியிலேருந்து உள்ளே வந்தாங்க. காம்பவுண்ட் சுவருக்கு வெளியிலேருந்து உள்ளே வந்தாங்க. வந்து பார்த்தா அண்ணன். அப்போ என்னென்னா பாதுகாப்பாக இருக்கணும். நம்ம வெளியிலேருந்து இப்போ ஒருத்தன் உள்ளே வர்றான்னா வெளியிலேருந்து நம்ம அட்டாக் பண்ணணுங்கிற அந்த நோக்கத்தில் குதிச்சிருக்காங்க. பசங்க பூரா என்னைய ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. அப்படி பண்ணும்போது நான் அப்போ சரி நல்லா இருக்காங்க, அதாவது எச்சரிக்கையாக இருக்காங்க, பாதுகாப்பாக இருக்காங்க அப்படிங்கிற ரொம்ப பெருமைப்பட்டு தான் வந்தேன். அன்றைக்கெலாம் இரவு ஃபுல்லாக தூங்காமல் பேசிகிட்டு இருந்தார். விடிய விடிய ஃபுல்லாகவே அந்த இது விஷயமாகவே மக்கள் பணி இப்படி பண்ணணும்ப்பா, இப்படி இது பண்ணணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள். அதில் கடவுள் இருக்கா இல்லையாங்கிற விவாதம் கூட கூடுதலாக அதுக்குள்ளே போச்சு. அந்த மாதிரிலாம் நிகழ்வு. அண்ணன் வந்து குழந்த மாதிரி, யார்கிட்டையும் குழந்த மாதிரி பேசுவார். ரொம்ப பக்குவமாக இருப்பார். அண்ணனா இப்படியா அப்படின்லாம் பேசுகிறாங்களே அந்த அளவுக்குலாம் அண்ணன் இல்லை. அண்ணன் வந்து ரொம்ப குழந்த மாதிரி இருப்பாங்க. எல்லா சமூக மக்களும் அவர்கிட்ட இருந்தாங்க. நாடார் இருந்தாங்க, தேவர் இருந்தாங்க, எல்லாருமே அண்ணன் கூட இருந்தாங்க. அவங்களாம் வந்து அண்ணன் மேலே உயிராக இருந்தாங்க. துரோகம் பண்ண மாட்டாங்க. ஆனால் துரோகம் பூராமே உள்ளுக்குள்ளே இருந்தேன், துரோகம் பூரா நடந்தது. அந்தளவுக்கு தான் வந்து அண்ணன் பணி செஞ்சாங்க. நிறையா நலத்திட்ட உதவிகளை வந்து பண்ணியிருக்காங்க. மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை பண்ணியிருக்காங்க. மங்களாபுரம் மாநாட்டெலாம் மிகப்பெரிய ஒரு மாநாடை கூட்டி, நானே இங்கேருந்து 17 வண்டியை கூட்டிகிட்டு போயிருந்தேன். கூட்டி போய் அன்னைக்கு தான் எனக்கு வந்து மாவட்ட செயலாளர்னு அறிவிக்கிறார். அங்கே வச்சு தான் அறிவிக்க, முன்னாடி பேசிட்டாரு. ஆனால் அறிவித்தது எனக்கு மங்களாபுரம் மாநாட்டில் வச்சு தான் மாவட்ட செயலாளர்ன்றதை அறிவிக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு போராளின்னு சொல்லுவேன். அவரை இழந்து நிற்கிற அவங்க குடும்பத்துக்கும் நம்ம சமூகத்துக்கும் ரொம்ப பேரிழப்புங்கிறத நான் இதன் மூலியமா தெரிவிச்சுக்கிறேன். 2 சமூகத்துக்குமே வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா என்னென்ன சொல்றீங்க? இது இப்படியே தொடர்ந்துட்டே இருந்தா 2 பக்கமும் உயிர் சேதம் ஆகும். ஆமா, ஆமா. நீங்க 2 சமூகத்துக்கு சொல்லணும்னா ஒரு கருத்து என்ன? 2 சமூகத்துக்கு இது 2 சமூகத்துக்கான பிரச்சனையே கிடையாது. இன்னும் நான் ஆழமா சொல்லுமா 2 சமூகத்துக்கான பிரச்சனையே கிடையாது. இது அண்ணன் வந்து சமூக போராளி. ஆனால் வெங்கடேசர் பண்ணையார் வந்து அவர் ஒரு தனிப்பட்ட ஒரு நபராகத்தான். அவர் நாடார் சமுதாயத்துக்கும் தேவேந்திரகுல சமுதாயத்துக்கான பிரச்சனையே கிடையாது. இது வந்து அவர் வந்து நம்ம அண்ணனை வந்து ஒரு அடைக்கலம் கொடுத்ததுனால அண்ணனை எதுக்குறார். அதில் வந்த பிரச்சனை தான் ஒழிய சமூக பிரச்சனையாக மாறினது வந்து அதுக்கு அடுத்தடுத்து கொலைகள் நடந்த உடனே சமூக பிரச்சனையாக மாறுது. ஆரம்ப கட்டங்களில் சமூக பிரச்சனையே கிடையாது. கொலைகள் வந்து நம்ம சமூகத்தில் சேர்ந்த நபர்களை வெட்டும் போது அது சமூக பிரச்சனையாக மாற்றப்படுது ஒழிய முன்னாடி வந்து அந்த மாதிரி ஒரு பிரச்சனையாக இருந்ததாக எனக்கு தெரியல. அது இன்னும் தொடரக்கூடாதுங்கிறத நான் விரும்புகிறேன்.